இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிலாவுக்கு என்ன ப்ராப்ளம்னு பெத்தவங்க உங்களுக்கே தெரியாதா? என்னங்க நீங்க? முன்னாலேயே இவ்ளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. உங்க குழந்தை உயிரை காப்பாத்தினது நான் இல்ல, இவங்க தான். சிவா, டாக்டர் என்ன இப்படி சொல்றாங்க? துளசி என்ன பண்ணா? அவ என்ன MBBS-ஆ? ஜனனி, ஏன் இப்படி பேசுற? நிலா நல்லா இருக்கல்ல, அதுவே போதும். அதுக்கு ஏதோ ஒரு வகையில துளசி காரணம், அதத்தான் டாக்டர் சொல்றாங்க. சிவா, டாக்டர் என்னடா சொல்லிட்டு போறாங்க? அப்பா, நிலா தலைக்குள்ள ஒரு கட்டி இருக்குப்பா. அதனாலதான் அவ அடிக்கடி மயக்கம் ஆயிடுறா. அது வளர்ந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவளுக்கு கண்ணு தெரியாம போயிடலாம். அப்புறம் உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, என்னடா சொல்ற? அம்மா, அதுக்காக ஏற்கனவே 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சுமா. இப்போ உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்ல. 6 மாசமா? என்னடா சொல்ற? ஏண்டி அமராவதி, இது உனக்கு தெரியாதா? இல்லையே, எனக்கு யாருமே சொல்லலையே. மச்சான், ஏன் மச்சான் எங்க கிட்ட சொல்லல? இதுக்கு முன்னாடி ஒரு முறை ஸ்கூலுக்கு போகும்போது இப்படிதான் மயக்கம் ஆயிட்டா. நானும் சிவாவும் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனோம். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுலதான் மெடிசன்லயே கரைச்சிடலான்னு சொன்னாங்க. நீங்க பயந்துருவீங்கன்னு நினைச்சுதான் சொல்லாமலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். நாங்க தான் கொஞ்ச நாளா மாத்திரை கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸையும் துளசி போய் இமீடியட்டா டாக்டர் கிட்ட காமிச்சாங்க. எப்படியோம்பா, குழந்தை உயிரை காப்பாத்திட்ட. கையில வச்சிருந்தியா? நல்ல காரியம் பண்ண துளசி. எல்லார் குடும்பத்திலயும் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? துளசி, ஏன் என்கிட்ட இத சொல்லல? நிலா ஏன் புள்ளதானே? இல்ல, சொன்னா பயந்துருவீங்கன்னு தான் சொல்லல. என்ன பயந்துருவாங்க? பெத்தவங்க கிட்ட சொல்லணுமா இல்லையா? நீ எதுக்கு மறைச்ச? எல்லாமே நல்ல பேர் வாங்கதான். இதோ இப்ப டாக்டர் வந்து பாராட்டாங்கல்ல, எல்லாமே அதுக்காக தான். இந்த குடும்பம் எப்பவுமே உன் கட்டுப்பாட்டுல இருக்கணும், அதானே உன் நோக்கம்? அதுக்காக தானே அவளை பெத்தவங்க கிட்ட கூட இந்த விஷயத்த மறைச்சிருக்க. நீ நல்லவன்னு பேர் வாங்கணும், அது மட்டும் தான் உனக்கு முக்கியம். மத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல. நிலா உயிரை பத்தி இவங்களுக்கு என்ன கவலை? நிலா எப்படி போனா உனக்கு என்ன? நிலாவுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அத சொல்லாம சரியான நேரத்துல ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்து நீ நல்ல பேர் வாங்குற. யோ 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 மாமா, என்னையா பேசுறீங்க? என்ன உளறீங்க? அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்கணும் தானே? ஏன் மறைச்சான்னு கேளுங்க. ஏய், துளசி ஒண்ணும் மறைக்கல, நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். இத பார் சிவா, தயவு செஞ்சு போய் சொல்லாத. அவதான் சொல்ல வேண்டான்னு உன்கிட்ட சொல்லிருப்பா. மச்சான், அவன் சொன்னா என்கிட்ட சொல்லாம மறைக்கணுமா? என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. உங்கள்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லுங்க, உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்? ஊருக்கு போனப்ப யார் கூடயே சேர்ந்து குடிச்சு கும்மாளம் அடிச்சிங்கல்ல, நைட் எத்தனை மணிக்கு வந்தீங்க வீட்டுக்கு? அன்னைக்கு மட்டும் துளசி இல்லன்னா அம்மா நிலைமை என்ன ஆயிருக்கும்? குடும்பத்து மேல பெருசா பாசமலர் பொங்குற மாதிரி பேசுறீங்க. சொல்லிருந்தா உங்களால என்ன பண்ணிருக்க முடியுமாமா? என்ன பண்ணிருக்க முடியும்? சிவா, பாத்து பேசு. இது எல்லாத்தையும் பார்த்ததாலதான் பேசுறேன்க்கா. பாட்டி, தினமும் ராத்திரி துளசி அத்தை தான் எனக்கு மாத்திரை தருவாங்க. உங்க அம்மா இருப்பாளே, அம்மா நல்லா தூங்குவாங்க. அப்பாவும் பக்கத்துல நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாரு.
துளசி அத்தை தான் என்னை எழுப்பி தினமும் மாத்திரை தருவாங்க. விசாலாச்சி உன்கிட்ட கூட சொல்லாம துளசி கண்ணு முழிச்சு பாத்துக்கிட்டா பாத்தியா? தான் சிவாக்கு பொண்டாட்டி இல்லைன்னு தெரிஞ்சும் துளசி இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறா பாரு. நமக்கு தாங்க கொடுத்து வைக்கல. துளசி மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு மருமகளா கிடைச்சும் இல்ல போச்சு. பாட்டி, என்னம்மா? துளசி அத்தை நம்மள விட்டுட்டு போயிடுவாங்களா? எனக்கு துளசி அத்தைய தான் பிடிக்கும், ஜனனி ஆண்டிய பிடிக்காது. சரிடா, நீ தூங்கு. கண்ணை முடிக்க. தூங்கு. சார், நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க. 6 மாசமா நடு ராத்திரியில கண்ணு முழிச்சு நிலாக்கு மருந்து மாத்திரை கொடுத்துருக்கா துளசி. ஒரு நாள் கூட உனக்கு தெரியல நீ எல்லாம் அம்மாவா? குழந்தைய பத்தி சொன்னாதான் தெரியணுமா? பெத்த அம்மாவுக்கு புரிய வேணா? என்னம்மா பேசுற நீ? எதுவுமே சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? இந்த துளசி ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கா. சிவாவை விட்டு போக மனசு இல்லாம எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்யறா. நான் சொல்லாம மறைச்சது தப்புதான். அதுக்காக என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஆனா தப்பா மட்டும் பேசாதீங்க. ஏய், நான் அப்படிதாண்டி பேசுவேன். அம்மாவா இருந்தா பத்தாது, பெத்துட்டா நீங்க அம்மாவாயிட முடியுமா? நிலாவோட இடுப்பு சைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அந்த பொண்ணோட செருப்பு சைஸ் தெரியுமா? அந்த பொண்ணு எந்த பாடத்துல ஃபெயில் ஆயிருக்கான்னு தெரியுமா? இல்ல அந்த பொண்ணுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ்லயாவது இஷ்டம் தெரியுமா? நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நிலாக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அம்மா அம்மானா அதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க அவளுக்காக என்ன டெடிகேட் பண்றீங்க? கண்டிப்பா நீங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு முழிச்சு வந்து அந்த பொண்ணுக்கு மருந்து மாத்திரை தர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. அதுக்காக நீங்க என்ன வேற மாதிரி பேசினா நான் பொறுத்தெல்லாம் போக மாட்டேன். ஜனனி, உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன், உங்க ஹஸ்பண்ட் சிவா நான் காதலிச்சவர் இல்ல. இந்த சிவா வேற அந்த சிவா வேறன்னு புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப வேணும்னே என்னையும் அவரையும் சேர்த்து வச்சு பேசுறது அசிங்கமா இருக்கு. தப்பு தப்பா பேசி சிவா மனசை எல்லாரும் காயப்படுத்துறீங்க. இதான் உங்களுக்கு கடைசி. இனிமே பேசுனீங்க நல்லதில்லை.